ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 91. பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசுதல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 36 முதல் 50 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். பரிசேயனான சீமோனின் வீட்டில் இயேசு விருந்துக்கு சென்றார். ஆடம்பரமான ஒரு அறையில் விருந்து நடந்தது. ஆண்கள் மட்டுமே அங்கு இருந்தனர். உணவு மேசையை சுற்றிலும் பல சாய்வு மனைகள் போடப்பட்டிருந்தன. விருந்தினர்கள் அவற்றில் சாய்ந்திருந்தனர். எல்லாரையும் போல் இயேசுவும் சாய்ந்துதான் இருந்தார். அந்த சாய்வு மனைகள் படுக்கையை போல்தான் இருந்தன. யோவான் இயேசுவின் அருகில் இருந்தார். இயேசு தம் இடது முழங்கை மேல் மற்ற எல்லாரையும் போல் சாய்ந்திருந்தார். யோவான் மேசைக்கும் இயேசுவுக்கும் இடையே இயேசுவின் இடுப்புயரத்தில் இருந்ததால் இயேசு உண்பதற்கு அவர் தடையாய் இல்லை. கேள்வி கேட்கிறவர்களுக்கு அமைதியாகவும் அன்போடும் இயேசு பதிலளித்தார். அப்போது அங்கே அடக்க ஒடுக்கமில்லாத உடையுடன் மரிய மகதலேன் சென்றாள். இயேசுவை தவிர மற்றெல்லாரும் திரும்பி அவளை பார்த்தார்கள். யோவான் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு இயேசுவை பார்த்தார். மற்றவர்கள் தெளிவாய் தெரிகிற கெட்ட ஆசையுடன் பார்த்தார்கள். ஆனால் அவள் அவர்களை பார்க்கவில்லை. அவள் உள்ளே வந்ததும் அங்கு எழுந்த கிசுகிசுப்பு பேச்சை அவள் சட்டை பண்ணவும் இல்லை. இயேசுவும் அவர் சீடனையும் தவிர மற்றவர்களின் கண் சிமிட்டுதல்களையும் அவள் கவனிக்கவில்லை. இயேசு எதையும் கண்டதாக காட்டிக் கொள்ளவில்லை. அவர் வீட்டெஜமானுடன் பேச்சை தொடர்ந்தார். அவள் இயேசுவை நோக்கி சென்று இயேசுவின் பாதங்களின் அருகே முழங்காலிட்டாள். ஒரு சிறு குடம்போல் அடியுள்ள ஜாடியை தரையில் வைத்தாள். தன் தலை முடியோடு முக்காட்டை சேர்த்து பிடித்திருந்த ஒரு நீண்ட விலை உயர்ந்த ஊசியை கழற்றி அந்த முக்காட்டை அகற்றினாள். தன் விரல் மோதிரங்களை கழற்றி எல்லாவற்றையும் இயேசுவின் பாதங்களுக்கு அருகே மெத்தையில் வைத்தாள். பின் அவள் இயேசுவின் வலது பாதத்தையும் பின் இடது பாதத்தையும் கைகளில் எடுத்து காலடிகளின் வார்களை அவிழ்த்து அவைகளை தரையில் வைத்தாள். அதன் பின் பாதங்களை முத்தமிட்டு கண்ணீர் சிந்தி குமுறி அழுதாள். தன் நெற்றியை பாதங்களில் வைத்து அவற்றை சீராட்டினாள். கண்ணீர் பெருக்கெடுத்து மலை தாரை போல் பாய இயேசுவின் ஆராதனைக்குரிய பாதங்கள் நனைந்தன. இயேசு தன் தலையை மிக கொஞ்சமாகவும் மெதுவாகவும் அவள் பக்கமாய் திருப்பினார். அது ஒரு மன்னிக்கும் பார்வையே. மறுபடியும் அவர் அந்த அறையின் மத்தியை பார்த்து கொண்டு அவளுடைய உள்ள பொங்குதலுக்கு அவளை விட்டுவிட்டார். ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் ஏளனம் செய்தார்கள், கண்ணை சிமிட்டினார்கள், பரிகசித்தார்கள். இயேசுவை விருந்துக்கு அழைத்த அந்த பரிசேயன் நன்றாக பார்க்கும்படி நிமிர்ந்து அமர்ந்தான். அவனுடைய கண்கள் ஆவலையும் எரிச்சலையும் ஈர் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தின. அவன் அவளை விரும்பினான்.
ஆனால் அந்த பெண் இது ஒன்றையும் அறியவில்லை. அவள் தொடர்ந்து கண்ணீர்களை நீரோட்டம் போல் சத்தமில்லாமல் சிந்தினாள். அழுதாள். இடைக்கிடையே தேம்பி அழுதாள். அதன் பின் அவள் தன் சிக்கலான முடி அலங்காரத்தை தாங்கியிருந்த தங்க கொண்டை ஊசிகளை கலற்றி முடியை கீழே விழவிட்டாள். கொண்டை ஊசிகளையும் நீளமான முக்காட்டு ஊசியையும் மோதிரங்களின் பக்கத்திலேயே கலற்றி வைத்தாள். அவளுடைய முடி கற்றைகள் முதுகில் உருண்டு விழுந்தன. இரு கரங்களாலும் அவைகளை எடுத்து தன் முன்னே கொண்டு வந்து இயேசுவின் ஈரமாயிருந்த பாதங்களை அவற்றால் தேய்த்து அப்பாதங்கள் காய்வதை காணும் வரை துடைத்தாள். அந்த சிறு ஜாடிக்குள் தன் விரல்களை விட்டு அதிக வாசனையுள்ள மஞ்சள் களிம்பை எடுத்தாள். லீலியும் டீப்ரோஸ் மணமும் கலந்த நறுமண வாசனை அந்த அறை முழுவதும் பரவியது. அவள் அதை தாராளமாய் எடுத்து அவர் பாதங்களில் பூசினாள். அப்பாதங்களை முத்தமிட்டு சீராட்டினாள். இயேசு விட்டு விட்டு அவளை மிகுந்த அன்பான இரக்கத்துடன் பார்த்தார். யோவான் அவள் அழத் தொடங்கிய போது ஆச்சரியத்தோடு பார்த்தவர் இயேசுவையும் அவளையும் மாறி மாறி பார்த்தார். அந்த பரிசேயனின் முகம் மேலும் மேலும் இறங்கியது. இயேசு பரிசேயனான சீமோனை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். பரிசேயனான சீமோன் இயேசுவை பார்த்து, போதகரே, சொல்லும் என்றார். இயேசு பரிசேயனான சீமோனை பார்த்து, கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்கள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். பரிசேயனான சீமோன் இயேசுவை பார்த்து, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு பரிசேயனான சீமோனை பார்த்து, நீர் சொன்னது சரியே என்று சொல்லி அப்பெண்ணின் பக்கம் திரும்பி, இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை கழுவி அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் தரவில்லை. இவரோ தான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவார் என்று சொல்லி அப்பெண்ணிடம், உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் போ என்று அவள் தலைமேல் கை வைத்தார். அவள் இயேசுவின் பாதங்களில் தன் நகைகளை வைத்துவிட்டு தன் முக்காட்டை தன்னுடைய தலையை சுற்றி கட்டி கலைந்து கிடக்கிற தன் முடியை
முடிந்த மட்டும் வாரி கட்டிக்கொண்டு சென்றாள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 91. பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.